சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். ராஜாங்கத்துக்காண்டி தமிழ்ச்செல்வி பார்த்தா தீவிரமான பிரார்த்தனைலாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கம் ரொம்ப சீரியஸா இருக்காரு. அவரை காப்பாற்ற முடியாது, 24 மணி நேரம் தான் அவருக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஐயோ அம்மானு பார்த்துட்டு இங்கே கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தா சேது ஒரு பக்கம் தேமி தேமி அழுதுகிட்டு இருக்காரு. அப்போ தான் மோகனா எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கையில அப்போ தான் ஈஸ்வரிக்கு ரொம்ப மனசு கடந்து குழுகுலுன்னு இருக்கு. நல்ல வேலைக்கு இந்த ஆள் எப்படியாவது போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் பார்த்தா இங்கே போஸுக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. போஸோடைய ஃபோனை பார்த்ததும் இவன் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நைஸாக பார்த்தா வந்தீங்கிட்டு ஈஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கு. டே போஸு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? ராஜாங்க இருக்காருல, அந்த ஆளுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டா. தலையில பயங்கரமா அடிபட்டு ரத்தம்லாம் நிறைய போய் இப்போ அந்த ஆளு அப்போவோ இப்போன்னு சொல்லி இழுத்துக்கிட்டு கிடக்காருடா. வீட்டில் இருக்கிற எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லவும், மாமாமா எனக்கு இதெல்லாம் தெரியும், அந்த ஆள் போய் சேர்ந்த நல்ல செய்தியை மட்டும் எனக்கு ஃபோனில் சொல்லுவேன்னு பார்த்தா இப்போவோ அப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இங்கே பாருமா, அந்த ஆளை அடித்து தூக்குனதே நான் தான். அந்த ஆள் இப்போவோ அப்போன்னுலாம் இருக்கக்கூடாது. நான் அந்த ஆள் அடித்து தூக்கும் போதே ஸ்பாட்லேயே அந்த ஆள் போகணும்லாம் நினச்சேன். சே, மிஸ் ஆகி அந்த ஆள் இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா போஸு சொல்லவும், என்னடா ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், வெண்ண அந்த ஆள் எத்தனை தடவை என்னை ஒவ்வொருத்தவங்க முன்னாடியும் அசிங்கப்படுத்தி இப்படி வீட்டை விட்டு துரத்திக்கிட்டே இருப்பாரு. நான் அந்த அசிங்கத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த ஆள் முன்னாடி இப்படி தெரியணுமா? இனிமேல் அந்த வீட்டுக்குள்ள அந்த ஆள் இருக்கவே கூடாது. அந்த ஆள் உயிரோடு இருக்கிற தட்டிக்கும் நாம நினைச்சது எதுவுமே நடக்காதுமா. ஹாஸ்பிட்டல்ல அந்த ஆள் போய் சேர்ந்துட்டாருன்ற நல்ல செய்தியை மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போஸு பார்த்தா இங்கே ஃபோனை வச்சிருவோம். இங்கே டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு பரபரப்பாக போய்கிட்டு இருக்காங்க. இங்கே ஆறுமுகம் பார்த்தா இந்த செய்தி எல்லாத்தையுமே இங்கே செல்லப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி, ராஜாங்க இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்காரு, காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொன்னதும் இதை பார்த்தா ஐயோ சம்மந்திக்காரவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக செல்லப்பாண்டி இந்த விஷயத்தை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லவும், அப்போ தான் தமிழ்ச்செல்வி சாமி கிட்ட போய் நான் வேண்ட போகிறேன், என் மாமாவை எப்படியாவது காப்பாற்றி கூட நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுன்னு தமிழ்ச்செல்வி கோயிலுக்கு போய் இங்கே பார்த்தா ராஜாங்கத்துக்காண்டி அங்க பிரதேசம்லாம் பண்ணி சாமி முன்னாடி ரொம்ப வேண்டுதல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ உன்னுடைய வேண்டுதல்லாம் கண்டிப்பாக நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூசாரியும் பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. தமிழ்ச்செல்வி சாமி கிட்ட வேண்டுதல்லாம் பண்ணிட்டு அதோடைய பிரசாதத்தெல்லாம் எடுத்துட்டு இதை எப்படியாவது போய் மாமாவுக்கு வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இதை ஆறுமுக அண்ணன்ட்ட கொடுத்து அவரை போய் வைக்க சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பார்த்து ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மாமாவுக்கு பிரசாதம்லாம் வாங்கியிருக்கேன், அவருக்காண்டி வேண்டுதல்லாம் நிறைவேற்றிருக்கேன், நீங்கள் இதை கொண்டு போய் மாமாவுக்கு மட்டும் வச்சு விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி கேட்கவும், சரிம்மா நான் வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பார்த்தா காரில் வந்துகிட்டு இருக்காரு. அந்த வழியில வரையில பார்த்தா காரு பஞ்சர் ஆயிருது. இந்த நேரமா பார்த்து கார் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அந்த கார் பஞ்சரை சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே மரத்துக்கு பின்னாடி பார்த்தா போஸு ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா மாப்பிள்ள, என்ன உங்க அம்மாட்ட ஃபோனில் பேசினி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸு ஃப்ரெண்டு கேட்கவும், ஏய் அந்த ஆள் போய் சேரலையாண்டா, இப்போ அப்போன்னு சொல்லி இழுத்துக்கிட்டு இருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், என்னடா மாப்பிள்ள சொல்ற, நீ தூக்குல அந்த ஆளு ஸ்பாட் அவுட் ஆயிருப்பார்ல நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் ஃப்ரெண்டு சொல்லவும், இதை கேட்டதும் ஆறுமுகத்துக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அட பாவி, நீ தான் ஐயாவை இப்படி கார் ஏற்றி கொள்ள பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகம் பார்த்தா நினச்சிக்கிட்டு இருக்காரு. உன்னை சும்மா விட மாட்டேன்டா, இப்பயே இதை போய் சேது அண்ணங்கிட்ட சொல்லி உன்னை தூக்கி உள்ளே வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகம் பார்த்தா வண்டியை சரி பண்ணிட்டு வேகமாக வண்டி எடுத்துட்டு போறாரு. தமிழ்ச்செல்வி கிட்ட போய் அந்த பிரசாதத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு இங்கே ஆறுமுகம் பார்த்தா வேகமாக ஆஸ்பத்திரிக்கு வராரு. அண்ணே ஐயாக்காக இந்த வேண்டிக்கிட்டேனே, இதை மட்டும் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கிட்ட பார்த்தா ஆறுமுகம் அந்த பிரசாதத்தை கொடுக்கவும் சேது அதை வாங்கிட்டு போய் இங்கே ராஜாங்கத்துக்கு வச்சிடுறாரு. சேது வெளியே வரையில பார்த்தா ஆறுமுகம், அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்ல வரையில அப்பதான் ஈஸ்வரி, ஏய் என்ன இந்த நேரத்தில் நீ முக்கியமான விஷயம் சொல்ல போற, அங்கே சேதுவை டாக்டர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, சேது உன்னை டாக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கூப்பிடவும் இங்கே பார்த்தா ஆறுமுகம், சரிண்ணே நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும் ஆறுமுகம் பார்த்தா சேது கிட்ட சொல்ல முடியாம திணறிக்கிட்டு இருக்காரு.